அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் இந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கு எனது உளமார்ந்த நன்றியினை உரித்தாக்கொள்கின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आपका हार्दिक स्वागत है. आप जो सहयोग बराबर दे रहे हैं उसके लिए मैं आभारी हूँ. आज का कार्यक्रम कविगण कृपा इसके अंतर्गत उपन्यास सम्राट प्रेमचंद कुरद निर्मला उपन्यास के बारे में हम विचार करेंगे. இன்றைய தலைப்பு கவிகண கிருபா. இதன் கீழ் உபன்யாஸ் சம்ராட் என்று அழைக்கப்படுகின்ற முன்ஷி பிரேம்சந்த் அவர்கள் இயற்றிய நிர்மலா நாவலுடைய சில பகுதிகளை பற்றி நான் இப்பொழுது ஆராய இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து விஷாரத் பூர்வாத் படிக்கின்ற மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இதை கவனித்து அறிந்து படித்து பயன்பெற அன்போடு அழைக்கின்றேன். அந்த அழைப்புடன் நான் என்னுடைய இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறேன். இந்த நிர்மலா நாவலில் ஏற்கனவே கதையை படித்து விட்டோம். நிர்மலாவுடைய கேரக்டரை பற்றியும் படித்து விட்டோம். அடுத்ததாக तोताराम का चरित्र चित्रण. तोताराम कौन है? निर्मला का पति है. आमुख. उपन्यास सम्राट मुंशी प्रेमचंद कुरद निर्मला उपन्यास के प्रमुख पात्र है तोताराम. இந்த நாவலுடைய முக்கியமான கேரக்டர் தான் தோதாராம். उपन्यास के सारे पात्र उसकी ओर से घूमते हैं. இந்த நாவலுடைய எல்லா கேரக்டர்ஸுமே அவரை சுற்றியே வருகின்றன. नामी वकील फेमस लॉयर. तोताराम अपने इलाके के नामी वकील हैं. तमिलनाडुடைய फेमस लॉयर आवर. परिवार कुटुंबम. उनकी उम्र 40 साल की है. அவருக்கு வயது 40. वे विदुर हैं. அவர் மனைவியை இழந்தவர். விதுர் விதவா விதுர். கணவனை இழந்தவள் விதுவா, மனைவியை இழந்தவர் விதுர். वे विदुर हैं. उनकी 3 संतानें हैं. அவருக்கு 3 குழந்தைகள். उनकी 3 संतानें हैं. मनसाराम, सियाराम और जियाराम. मनसाराम, सियाराम और एंड जियाराम. दूसरी शादी मरमणम. अपने बेटों की परवरिश के लिए उन्हें दूसरी शादी करनी पड़ती है. अपने बेटों की परवरिश के लिए उन्हें दूसरी शादी करनी पड़ती है. தன்னுடைய மகள்களை காப்பாற்றுவதற்காக அவர் மறுமணம் செய்ய வேண்டி வருகிறது. वे बेटी समय निर्मला से शादी कर लेते हैं. அவர் தன் மகளுக்கு நிகராக விளங்குகின்ற நிர்மலாவை திருமணம் செய்து கொள்கின்றார். असफल पति. வெற்றி தோல்வியடைந்த கணவர், வெற்றி பெறாத கணவர். बूढ़े होने से वे अपनी युवती पत्नी को खुश करने का बहु प्रयास करते हैं. அவருக்கு வயதாகிவிட்டதால் தன்னுடைய இளம் வயது மனைவியை மகிழ்விக்க அவர் நிறைய முயற்சிகள் செய்கிறார். बहु प्रयास करते हैं, बहुत कोशिश करते हैं, परंतु उसमें वे सफल नहीं होते. ஆனால் அதில் அவர் வெற்றி பெறவில்லை. अपने पिता के समवयस्क होने के कारण पत्नी निर्मला उनके प्रति आकर्षित नहीं होती. தன்னுடைய தந்தைக்கு ஒத்த வயது உடையவர் ஆகவே அவரால் निर्मलाவுக்கு ஈர்ப்பு வரவில்லை. फिर भी वो
சதீத்வ தர்ம கா பாலன் கி है இருந்தாலும் அவள் ஒரு கற்புள்ள பெண்ணுடைய கடமையை முறையாக அவள் நிறைவேற்றுகிறாள், கடைபிடிக்கிறாள். शक्की संदेह जरूरी। तोताराम का बड़ा बेटा मनसाराम विमाता निर्मला का समवयस्क है. तोतारुடைய முதல் மகன் மன்சாராம் சிற்றன்னை நிர்மலாவுடைய ஒத்த வயதுடையவன். இவருக்கு என்ன வயதோ அதே வயது அவருக்கும். बाल सुलभ सजता के साथ समवयस्क मनसाराम के साथ निर्मला मित्रता और वात्सल्यपूर्ण व्यवहार करती है. बाल सुलभ सहजता के साथ பிள்ளைகளுக்கே உரிய இயல்பான குணத்தோடு தன்மையோடு அவள் தனக்கு ஒத்த வயதுடைய மன்சராமோடு நிர்மலா நட்பு உணர்வோடும் பாச உணர்வோடும் நடந்து கொள்கிறாள். விவகார் கத்தியை பிஹேவ் பண்ணுகிறாள். நட்போடும் பாசத்தோடும் சகஜமாக ஒரு பிள்ளைகளுக்கே உரிய தன்மையோடு அவள் தன் வயதை ஒத்த தன்னுடைய மகனோடு மன்சாராமோடு அவள் நடந்து கொள்கிறாள். ஆனால் தோதாராம் उनके चरित्र पर शक करते हैं. தோதாராம் அவருடைய 2 பேருடைய ஒழுக்கத்தின் மீது சந்தேகப்படுகிறார். चरित्र पर शक करते हैं. अपने अनमोल रत्न मनसाराम को छात्रावास भेज देते हैं. தன்னுடைய விலை மதிக்க முடியாத ரத்னமாக விளங்குகின்ற தன்னுடைய பெரிய மகனை மூத்த மகனை மாணவ விடுதிக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைக்கிறார். छात्रावास भेज देते हैं. हॉस्टलुக்கு அனுப்பிவிடுகிறார். पिता का विचार अंसाराम को मालूम होता है. தந்தையினுடைய எண்ணம் தன் மகனுக்கு अंसारामुக்கு தெரிய வருகிறது. तो அப்பொழுது वही उसकी मृत्यु का कारण बनता है. அதுவே அவனுடைய மரணத்துக்கு காரணமாகிறது. அதுவே அவனுடைய மரணத்துக்கு காரணமாகிறது. पुत्र की मृत्यु मगनुடைய मरणम. घर की दुर्दशा से पीड़ित जियाराम चोरी करके पकड़ा जाता है. வீட்டுடைய மோசமான நிலைமையினால் பாதிக்கப்பட்ட வெறுப்பேற்பட்ட வலியேற்று கொண்ட மகன் ஜியாராம், மூன்றாவது மகன் ஜியாராம் திருடுகிறான். அதன் காரணமாக அவன் பிடிபடுகிறான். பக்கடா ஜாத்தாய் பிடிபடுகிறான். நிர்மலா உசே சுடாத்தி ஹே. நிர்மலா அவனை மீட்டு வருகிறாள். காவல் நிலையத்திலிருந்து மீட்டு வருகிறாள். திரும்பி ஓ ஆத்மஹத்யா கர் லேதா ஹே. இருந்த போதிலும் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். आत्महत्या कर लेता है. तत्कोले से गुड़गरान. तीसरा बेटा सियाराम घर की दुर्दशा व अभागिन निर्मला के व्यवहार से परेशान हो घर से भाग जाता है. மூன்றாவது மகன் சியாராம் வீட்டுடைய மோசமான நிலைமை அது மட்டுமின்றி நிர்மலாவுடைய தன்னுடைய சிற்றனை துரசாலியான சிற்றனை நிம்னாவுடைய அவருடைய வடக்கத்தின் காரணமாக அவருடைய நடத்தையின் காரணமாகவும் அவன் வேதனை பெற்று வருத்தமுற்று வீட்டை விட்டு ஓடி போகிறான். கர்சே பாக் ஜாத்தாயே. வீட்டை விட்டு வெளியேறுகிறான், ஓடி போகிறான். அபாகா கர்ஹஸ்த அதிர்ஷ்டக்கட்டையான குடும்பத் தலைவர், அதிர்ஷ்டம் இல்லாத குடும்பத் தலைவர். தோதாராம் அபாகா கர்ஹஸ்த. தோதாராம் அதிர்ஷ்டக்கட்டையான குடும்பத் தலைவர். वे ना तो अपने बेटे को खुश कर सके और ना अपनी पत्नी को. அவர் தன்னுடைய மக்களையும் அவரால்
மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை, தன்னுடைய மனைவியும் मख्या उतर कर वे ना तो अपने बेटों को खुश कर सके और ना अपनी पत्नी को। साथ साथ वे स्वयं भी बेहाल हो गए। अतुन तानुम अवर निலை மறந்து போகிறார், நிலை தவறி போகிறார், மருதாமலைக்கு அவர் தள்ளப்படுகிறார், தானும் அழுகிறார்। इस प्रकार एक दुर्भाग्यग्रस्त गृहस्थ के रूप में अपनी पत्नी निर्मला को भी खो देते हैं। இவ்வாறாக ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத அதிர்ஷ்டக்கட்டையான துரதிர்ஷ்டமான ஒரு குடும்பத்தினராக இருந்து கட்சியிலே தன்னுடைய மனைவியும் निर्मलाவும் அவர் இழந்து விடுகிறார்। सचमुच तोताराम का चरित्र दुर्भाग्य का मारा मजबूर इंसान के रूप में चित्रित है। उन्मेलिए இந்த தோதராம் கேரக்டர் அதிர்ஷ்டக்கட்டையான அதிர்ஷ்டமே இல்லாத துர்பாகியத்தால் அடிக்கப்பட்ட, உந்தப்பட்ட, பாதிக்கப்பட்ட, எதுவுமே செய்ய இயலாத, மஜ்பூர், எதுவுமே செய்ய இயலாத ஒரு மனிதனாக இந்த நாவலிலே இந்த கேரக்டர் படைக்கப்பட்டிருக்கிறது। सचमुच तोताराम का चरित्र एक दुर्भाग्यग्रस्त दुर्भाग्य का मारा और मजबूर வேறு வழி இல்லாத, there is no any other way, வேறு வழியே இல்லாத ஒரு குடும்பத் தலைவராக இங்கே இந்த கேரக்டரில் படைக்கப்பட்டிருக்கிறது। मनसाराम आमुख उपन्यास सम्राट प्रेमचंद कुरद निर्मला उपन्यास का एक प्रमुख पात्र है मनसाराम। मनसाराम நாவல் சக்கரவர்த்தி பிரேம்சந்த் அவர்கள் இயற்றிய निर्मला நாவலினுடைய ஒரு முக்கியமான கேரக்டராகவும் பாத்திரமாகவும் निर्मला। मनसाराम अत्यंत प्रतिभावान होने पर भी எல்லையற்ற திறமைசாலி, மிக மிக திறமைசாலியாக இருந்த போதிலும் वो दुर्भाग्य का ग्रस्त रहा। அவன் அதிர்ஷ்டக்கட்டையாக இருந்தான், துரதிர்ஷ்டத்துக்கு இரையாக இருந்தான், பாதிக்கப்பட்டிருந்தான்। उसकी विशेषताओं पर विचार करेंगे, அவனுடைய சிறப்புகளை பற்றி நாம் இங்கே ஆராய்வோம்। சர்வகுண சம்பன்ன, அனைத்து நற்பண்புகளும் ஒருங்கே அமைய பெற்றவன்। मनसाराम सर्वगुण संपन्न युवक है, அனைத்து நல்ல பண்புகளும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு வாலிபன் பையன்। वो बड़ा बुद्धिमान, அவன் பெரிய அறிவாளி। விவகார் குஷல், நடைமுறை அறிவு நிறைந்தவன், எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவன்। और वह बुद्धिमान है, மேலும் அறிவாளி। वो सफल खिलाड़ी भी है, அவன் சிறந்த வெற்றிகரமான விளையாட்டு வீரனும் கூட, ஸ்போர்ட்ஸ் மேன் ஆல்சோ। वो मिलनसार भी है, அவன் சோஷியல் டைப், எல்லோருடனும் அன்பாக கலந்து பழகக்கூடிய ஒரு மனிதன், ஒரு புத்திரவன் பையன்। शिक्षक டீச்சராக இருக்கிறான்। वो मिलनसार प्रवृत्ति का है, அவன் சோஷியல் டைப் சொல்லுவாங்க இங்கிலீஷில், எல்லோருடனும் கலந்து பழகும் தன்மை உடையவன்। इसलिए अपने समवयस्क निर्मला पर प्यार व स्नेह बरसाता है। ஆகவே தனக்கு நிகரான வயதுடைய சிற்றன்னை நிர்மலா மீது அவன் அன்பையும் பாசத்தையும் பொழிகிறான்। प्यार व स्नेह बरसाता है, அன்பையும் பாசத்தையும் பொழிகிறான்। उसके दिल में विमाता निर्मला के प्रति द्वेष नहीं। சாதாரணமாகவே பையன்கள் சிற்றன்னையை வெறுப்பார்கள், ஆனால் இவனுக்கோ தன்னுடைய சிற்றன்னை निर्मला மீது எந்த விதமான விருப்பம் கிடையாது। निर्मला विमाता पर उसका अपार स्नेह है, தன்னுடைய சிற்றன்னை மீது, சித்தி மீது அவனுக்கு அளவில்லாத பாசம் இருக்கிறது। निर्मला के रूप में वो अपनी माता का स्वरूप देखता है। निर्मला வடிவிலே அவன் தன்னுடைய தாயின் மறு உருவத்தை பார்க்கிறான்। निर्मलाவை அவர் தன்னுடைய தாயின் மறு உருவமாகவே பார்க்கிறார்। समवयस्क होने के
होने से वो निर्मला को अंग्रेजी सिखाता है. இருவரும் ஒரே வயது ஒத்த வயது ஆகையால் அவன் நிர்மலாவுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறான். தானும் கல்லூரி பையனாகவும் அவளையும் கல்லூரி பெண்ணாகவும் கருதி கொண்டு அவளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறான். இப்படி அவளுடைய சிற்றனுடைய ஆசிரியராக அமைகிறான். स्वाभिमानी तन्मानुடையவன். मसाराम का पिता मूर्ख है. मसारामुடைய தந்தையார் मुट्टाल. वो अपने देवतुल्य बेटे के चरित्र पर संदेह प्रकट करता है. அவன் தன்னுடைய தெய்வத்துக்கு நிகரான மகன் மீது சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறான். தேவத்துல்ய, தெய்வத்துக்கு நிகரான தன்னுடைய மகன், அவன் தெய்வத்துக்கு நிகரானவன், அவன் மீது संदेहத்தை வெளிப்படுத்துகிறான். वो अपने माता बेटे को घर से अलग करता है. மகனை வீட்டை விட்டு தனியாக பிரிக்கிறார். மகனை வீட்டை விட்டு தனியாக பிரிக்கிறார். इस पर मनसाराम का दिल टूट जाता है. அதை அறிந்த மன்சாராமுடைய உள்ளம் உடைந்து விடுகிறது, மனம் உடைந்து விடுகிறது. वो स्वाभिमानी से पिता से अलग हो जाता है. அவன் தன்மானத்தோடு தன் தந்தையிடமிருந்து பிரிந்து விடுகிறான். बीमार चिंताग्रस्त மன்சாராம் बीमार पड़ा. கவலையில் மூழ்கிய, கவலையால் அடிபட்ட பாதிக்கப்பட்ட மன்சாராம் நோயுற்றான். रोग इतना भयंकर था कि उसका बचना मुश्किल हो गया. அந்த நோய் இவ்வளவு கடுமையாக இருந்தது, சீராக இருந்தது. ஆகையால் அவன் உயிர் பிழைப்பது கடினமாகிவிட்டது. அவன் உயிர் பிழைப்பதே கடினமாகிவிட்டது. मातृ स्नेह, ताई पासम. मृत्यु शैया पर पड़े मनसाराम अपने पिताजी के संदेह निवारण करना चाहता है. மரணப்படுக்கையை படுத்திருக்கும் பொழுது அவன் சாகும் தருவாயில் தன் தந்தையாருக்குள்ள சந்தேகத்தை தீர்த்து வைக்க அவன் விரும்புகிறான். தன் தந்தைக்குள்ள சந்தேகத்தை தீர்த்து வைக்க அவன் விரும்புகிறான். वो अपने माता विमाता पिता को छात्रावास में बुलाता है. அவன் தன்னுடைய தாய் தந்தையரை ஆசிரியனை வாசலுக்கு அழைக்கிறான். विमाता निर्मला के पैरों पर गिरकर कहता है. சிற்றனையாகிய நிர்மலாவுடைய பாதங்களை விழுந்து அவன் சொல்கிறான், மா ईश्वर से मेरी यही प्रार्थना है. அம்மா, இறைவனிடம் என்னுடைய வேண்டுகோள் இதுதான் என்னவென்றால், மேரா புனர்ஜன்ம ஆப்கே கர்ப்ப சே ஹோ. எனக்கு மறுபிறவி வேண்டும். மீண்டும் நான் பிறந்தால் அது உங்கள் வயிற்றிலே பிறக்க வேண்டும், உங்கள் கர்ப்பத்தில் நான் பிறக்க வேண்டும். ஆப்கே கர்ப்ப மே ஹோ, இஸ்ஸே மை ருணமுக்த ஹோ ஜாவூங்கா. அதனால் நான் வந்து கடல் வந்து விடுதலை பெறுவேன். நான் தாய்க்கு செய்த கடனை வந்து தீர்த்து வைப்பேன். இத்தனா கர் காத்தேகி உஸ்கி மிருத்யு ஹோ கயி. இவ்வாறு கூறிக்கொண்டே அவனுடைய மரணம் ஏற்பட்டது. அபாகா, அதிர்ஷ்டக்கட்டை. மன்சாராம் அபாகா சபூத்தா. மன்சாராமோ நல்ல பையன், நல்ல மகன், ஆனால் அதிர்ஷ்டக்கட்டை, அதிர்ஷ்டம் இல்லாத நன்மகன். குட் சன் சொல்லுவாங்க, குட் சன் சபூத். அத்தியந்த பிரதிபாஷாலி होने पर भी எல்லையற்ற திறமைசாலியாக இருந்த போதிலும் उसे अपने पिता के संदेह का शिकार होना पड़ा. அவன் தன் தந்தையிட சந்தேகத்துக்கு இரையாக வந்தது. எல்லையற்ற திறமைசாலியாக இருந்த போதிலும் அவன் தன் தந்தையோட சந்தேகத்துக்கு இரையாக வேண்டி வந்தது. மன்சாராம் ने अपनी मृत्यु से अपना कलंक धो डाला. மன்சாராம் தன்னுடைய மரணத்தால் தனக்கு ஏற்பட்ட களங்கத்தை கழுவினான். மன்சாராம் ने अपनी मृत्यु से अपना कलंक धो डाला. மன்சாராம் தன்னுடைய மரணத்தின் மூலமாக தனக்கு ஏற்படுத்திய ஏற்படுத்திய களங்கத்தை கழுவினான். மன்சாராம் का चरित्र आधुनिक नवयुगों के लिए आदर्श साबित हुआ. இந்த மன்சாராம் கேரக்டர் பாத்திரமானது தற்கால வாலிபர்களுக்கு
இளைஞர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக, முன் உதாரணமாக, ரோல் மாடலாக உருவாகியிருக்கிறது. சாபித் ஹுவாஹே, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால இளைஞர்களுக்கு இவருடைய கேரக்டர் வந்து ஒரு பாடம், ஒரு முன்மாதிரி, ஒரு ரோல் மாடலாக உருவாகியிருக்கிறது, निरूपिக்கப்பட்டிருக்கிறது. निष्कर्ष मुनिवरे मुंशी प्रेमचंद ने मनसाराम के चरित्र के द्वारा मुंशी प्रेमचंद मनसाराम कैरेक्टर மூலமாக पाठकों के दिल को छेद डाला है. வாசகர் உள்ளங்களை துளைத்து விட்டார். छेद डाला है, படிக்கின்ற வாசகர் உள்ளங்களை துளைத்து விட்டார். सचमुच मनसाराम का चरित्र उज्जवल बन पड़ा है, बन गया. உண்மையிலேயே வந்து मनसाराम कैरेक्टर வந்து மிக பிரகாசமாக, பிரைட்ஃபுல்லாக அமைந்துவிட்டது. सचमुच मनसाराम का चरित्र उज्जवल बन गया, प्रकाशமாக அமைந்திருக்கிறது. इस प्रकार यहाँ पर आज हमने तोताराम और मनसाराम का चरित्र देखा और इसके साथ मैं अपना ये आज का बात समाप्त करता हूँ. और कल जो एक नया शीर्षक होगा उसको लेने मैं आऊँगा. तब तक के लिए आपसे विदा लेता हूँ. அடுத்து இதோடு இன்றைய இந்த சாகித்ய லகரி நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கின்ற வரை தங்களிடமிருந்து தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்களின் ஆர் சுந்தரராஜன். नंरी वणकम. कल एक नए शीर्षक को लेकर आपके सामने मैं प्रस्तुत हो जाऊंगा. तब तक के लिए मैं आपसे विदा लेता हूँ. धन्यवाद. जय हिंद.